எந்த ஒரு ஸ்க்ரப்பரையுமே அப்படியே முகத்தில் பயன்படுத்துறதுனால எந்த விதமான பலனுமே கிடையாதுங்க. அதை 3 ஸ்டேஜில் பயன்படுத்தணும். ஒன்று வந்து ஸ்டீமிங், ரெண்டாவது வந்து ஸ்க்ரப்பிங், மூணாவது வந்து மாய்ஸ்சரைசிங். இந்த 3 மெத்தடில் 3 லெவலில் நம்ம அதை பயன்படுத்தும் போது தான் 100% பலன் அது முகத்துக்கு கிடைக்கும். இப்போ அந்த விதத்தில் நம்ம வீட்டிலேயே எளிமையாக பட் எஃபெக்டிவாக, சிம்பிள் பட் எஃபெக்டிவான ஒரு ஸ்க்ரப்பர் தயாரிக்கிறது எப்படின்றதையும் அதை பயன்படுத்துறது எப்படின்றதையும் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம தேர்ந்தெடுத்திருக்க பொருள் வந்து தக்காளி. தக்காளி ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வைட்டமின் சி இருக்குது, ஆக்னே பிம்பிள்ஸ்னு சொல்லக்கூடிய முகப்பொருட்களை குணமாக்கக்கூடிய தன்மை இருக்குது, அப்புறம் பிளாக் மார்க் டார்க் மார்க்கை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை, அப்புறம் எண்ணெய் வழியிற மூஞ்சி எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷனை ப்ரிவென்ட் பண்ணும், அப்புறம் இது நேச்சுரல் சன்ஸ்க்ரீனாக பயன்படும், அப்புறம் முகத்தில் உள்ள ரிங்கிள்ஸ் அதாவது சுருக்கங்கள், அப்புறம் ஆன்டி ஏஜிங் வயசான ஒரு தோற்றம் இதெல்லாம் தீர்க்கும். அப்புறம் இது ஒரு நேச்சுரல் ப்ளீச், இயற்கையான ஒரு ப்ளீச். இவ்வளோ விஷயம் அந்த தக்காளியில் இருக்கிறனால தக்காளியை வச்சு ஒரு ஸ்க்ரப்பர், தக்காளி அப்படியே முகத்தில் பயன்படுத்தக்கூடாதுங்க. அதை வச்சு ஸ்க்ரப்பர் எப்படி பயன்படுத்தி நம்ம 100% பலனை முகத்துக்கு அடைய போகிறோன்றதை இப்போ நம்ம இதில் பார்ப்போம். இப்போ இதுக்கு நம்ம தக்காளி கூட என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா தேன் மற்றும் சுகர், இது 3 இருந்தால் போதுங்க. தேன் எதுக்குன்றது உங்களுக்கு தெரியும், அது நேச்சுரல் ப்ளீச் ஏஜென்ட், அப்புறம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்குது, இன்னும் நிறைய விதமான எஃபெக்டிவான விஷயங்கள் தேனில் இருக்குது. சர்க்கரை வந்து அதை வந்து எதுக்குன்னா ஸ்க்ரப்பிங் மெட்டீரியலாக அதை பயன்படுத்த போகிறோம். அப்புறம் அதை ப்ளீச் பண்ணி தான் வெள்ளையாக்குறாங்க, அதில் நேச்சுரலாகவே ப்ளீச்சிங் ஏஜென்ட் கலந்துருக்கும். அதனால் இதை 3ஐயும் யூஸ் பண்ணி இப்போ நம்ம எப்படி வந்து ஸ்க்ரப்பிங் மெட்டீரியல் தயாரிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி எடுத்துக்கங்க, நல்ல பழமாக இருக்கணும். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற தக்காளி எடுத்துக்குவோம். இதை நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி இதை ஸ்குவீஸ் பண்ணி அதில் உள்ள ஜூஸை மட்டும் நம்ம வெளியே எடுக்கிறோம். 1 ஸ்பூன் ஜூஸ் கிடைச்சா போதும். நம்ம முகத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கான இதை மட்டும் நம்ம ஜூஸ் மட்டும் அதுலேருந்து வர மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தேன். தேனை வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு திக்காக்கினீங்கன்னா அது சொர சொரன்னு கொஞ்சம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தலாம், இல்லைன்னா அப்படியே கூட பயன்படுத்தலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தேனுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் சர்க்கரை, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சீனின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை. இப்போது தக்காளி 1 ஸ்பூனுன்னா வந்து தேன் வந்து அரை ஸ்பூன், 2 ஸ்பூன் வந்து சர்க்கரை. இந்த ரேஷியோவில் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போ இதை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டீமிங் பண்ணணும். நம்ம முகத்தை ஸ்டீமிங்னா ஸ்டீமிங் மிஷின்லாம் தேடி போக தேவையில்லை. கிச்சனில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வர்ற ஆவிலே நீங்கள் வந்து முகத்தை காமிச்சிங்கன்னா போதும். ரொம்ப பேர்ன் பண்ணிக்காதீங்க. அது முகத்தில் வந்து இது வந்து ஸ்டீமிங் பண்ணுறோன்னா, இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுக்கு முன்னால் ஸ்டீமிங் பண்ணும்போது முகத்தில் உள்ள ஓட்டைகள் எல்லாம் விரிவடைஞ்சு கொடுக்கும். அப்போ ஸ்க்ரப்பு பண்ணும்போது முகத்தில் உள்ள டெட் செல்ஸு, கருப்பு, அந்த பிம்பிள்ஸ்னோட ரூட்டு, மற்ற எண்ணெய் விஷயங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக அது எடுக்கிறதுக்கு பயன்படும். அதனால் ஸ்டீமிங் பண்ணாமல் ஸ்க்ரப்பிங் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டீமிங்கை முடிச்சிடுங்க. அப்புறம் ஸ்க்ரப்பிங்க்கு இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை முகத்தில் நம்ம சர்க்குலர் மோஷன், இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து வட்ட வட்டமாக வந்து ஒரு 10 அல்லது 15 நிமிடம் இதை தேய்ச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நார்மல் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணி, சாதா தண்ணி, குளிர்ந்த தண்ணியும் வேண்டாம், வெதனோ சூடான தண்ணியும் வேண்டாம், சாதா தண்ணியில் முகத்தை கழுவிட்டு நல்ல டவல் வச்சு தொடச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கின்னுக்கும் அந்த நம்ம யூஸ் பண்ண இடத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதை பயன்படுத்தி பாருங்கள். எஃபெக்டிவான சைடு எஃபெக்ட் இல்லாமல் நேச்சுரல் வேல வந்து உங்கள் முகம் பொலிவடைகிறதுக்கான வழி. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.